ஹாய்டா, வெல்கம் டு டேமின் எஃப்எஃப் வேர்ல்டு. நான் உங்கள் ஃபாரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சரகேட்டர் மதரோட 8 பார்ட் தான்டா. ஸோ போன பாட்டு பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ்லாம் பார்க்காம வந்தீங்கன்னா ஸ்டோரி புரியாதுடா. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த ஸ்டோரியில் போகலாம். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டியூரேஷனை பற்றி கொஞ்சம் இது பண்ணாதீங்க, ஏதோ நினச்சிக்காதீங்கடா. ஸோ எனக்கு கிடைக்கிற அந்த பர்டிகுலர் டைமில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீக் முடிச்சிடலாம் இந்த ஸ்டோரியை. இன்னும் ஒரு 3 பார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதில் எந்த பேரை சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை 3 பேரையும் சேர்த்து வைக்கலாமா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். போன பாட்டு இதோட முடிச்சிருப்போம்னா, நம்ம ஜிம்மன் ஃபேடாக இருந்திருப்பார். நம்ம தையாங்க அவருடைய மடியில் படுக்க வச்சுட்டு ஜிம்மனை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ என்ன அப்படிலாம் என்ன பண்ணுற, உங்ககிட்ட என்னை நெருங்க விட மாட்டேங்கிற, என்னை ரொம்பவே இது மாதிரி தள்ளி வைக்கிறியே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பம் வந்திருக்கும். நம்ம ஜின் பேசுனதை வச்சு டெயாங்கும், நம்ம டெயாங் நடந்துக்கிட்டதை பார்த்து நம்ம ஹோபிக்கும், ஸோ மொத்த அந்த எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபியூஸில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் நம்ம ஹோபி, இப்போ டெயாங், அப்புறம் நம்ம ஜிம்மன் அந்த கேபிட்டல் ஏரியாவில் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாவில் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க சோஃபாவில் இருக்க கேமராவை, அந்த ரூமில் இருக்க கேமராவை நம்ம ஜேகே பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஜிம்மனோட ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிம்மன் இப்போ தேயாங்கோட மடியில் அவரோட ஹெட்டை வச்சு ரொம்ப ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கிறது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோபமாக வருது. தேயாங்க அவரை கிராஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசிகிட்ருக்கிறது, ஹோபி அங்கே நின்றுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கிறது. ஸோ இந்த சைடு நம்ம தேயாங் பக்கம் பார்க்கலாம்டா. நம்ம தேயாங் தான். ஸோ ஜிம்மன் நல்லாவே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அவனுக்கு நம்ம ஜின் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் எப்போவுமே எல்லா மெடிசன்ஸும் அவரோட காரில் ஃபர்ஸ்ட் எய்ட்க்கு கேரி பண்ணி வச்சுருப்பார். ஸோ அது மூலமாக தான் ஜிம்மனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு தேயாங் ஜிம்மன் நல்லா ஸ்லீப் பண்ணிட்டான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவரை ரொம்ப சேஃபாக அந்த சோஃபாவில் ஒரு மாதிரி படுக்க வச்சுட்டு எழுந்திரிச்சி நம்ம ஹோபிக்கிட்ட தான் வராங்க. ஸோ ஹோபி ஒரு மாதிரி அங்கே நம்ம ஜிம்மன் படுத்திருக்க சோஃபாவுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பார். ஸோ ஹோபிக்கிட்ட அவரோட ஷோல்டரில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் வச்சு இயர்ஸ்கிட்ட, எங்கேயும் போகாமல் இவனை கொஞ்சம் பார்த்துக்கோ, எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், இவனை உன்னோட கண்ட்ரோலில் தான் விட்டு போகிறேன் ஹோபி, இவனை நீ தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டோம், இவன் ஐஸ் ஓப்பன் பண்ணதுமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. நம்ம ஹோபியும் புரியுது கிம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹெட் நாட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த சைடு நம்ம தேயாங் தான் செம்மையாக ஒரு குழப்பத்தோட ஒரு ஆங்க்ரி ஐஸோட அப்படியே நம்ம ஆரம்போட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ தேஜு பாப்பா அங்கே இல்லை. பிகாஸ் நம்ம தேஜு பாப்பாவை லீ கூட நம்ம ஜேகே அவரோட வீட்டுக்கு அனுப்பிட்டுருப்பாங்க. பிகாஸ் நம்ம தேஜு பாப்பா அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஏதாச்சும் தேவையில்லாமல் ஃபீல் பண்ணுவாள். ஸோ ஜிம்மனுக்கு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அதனால் தேஜுவை லீ அவருடைய ஜேகேவோட மேன்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ டிரைவரோட இந்த சைடு ஆரமோட கேபின் எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம தேயாங் தான் அப்படியே அவரோட பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஜின்னோட நம்பருக்கு டயல் பண்ணுறாங்க. ஸோ ஜின் கெஃபேல இருந்து தான் கால் அட்டென்ட் பண்ணுறாங்க. சொல்லு தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு, ஜின்னாயாங் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் கேட்க, நான் இங்கே நம்ம பில்டிங் ஒரு 10 பில்டிங் தள்ளி இருக்க ஒரு கெஃபேல தான் இருக்கேன், ஆரம் கூட சும்மா ஒரு காஃபி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, நான் உங்களை எப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, வா நான் வரவா அப்படின்னு கேட்க, இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங் கிளம்பி ஸ்பீடாக அவரோட லிஃப்ட்டுக்கு போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே அவருடைய கேமராவில் பார்த்துட்டே இருந்திருப்பார் தேயாங் போனது. ஸோ தேயாங் ஆஃபீஸை விட்டு போயிட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த சைடு ஜேகே மறுபடியும் ஹோபி இருக்க அந்த ரூமை அப்படியே பார்த்துட்ருக்காரு, ஸ்லீப்பில் இருக்கார். இந்த சைடு
நம்ம ஜேகே ஒரு மாதிரி இவ்வளோ ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட ஃபோன் வந்து எடுக்கிறாரு. ஸோ எடுத்து நம்ம ஹோபி நம்பருக்கு டயல் பண்ண நம்ம ஹோபி தான். ஸோ நம்ம ஹோபிக்கு தான் நம்ம ஜேகே கால் பண்ணிருப்பாங்க. ஹோபி ஒரு மாதிரி ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸாகவே அந்த ஃபோனை எடுத்து ஹலோ சொல்லுங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்ல, இந்த சைடு நம்ம ஜேகே தான் ஹோபி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்கே இந்த மாதிரி கேபிட்டல் ஏரியாவில் இருக்கேன்னு சொல்ல, எனக்கு இந்த ஃபைல் எடுத்து கூட எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சைடு ஹோபி அது வந்து சார் அப்படின்னு சொல்ல, இம்மீடியட்டாக இன்னும் எனக்கு 10 minutes என்னோடய டேபிளில் ஃபைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ ஹோபிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஜிம்மனை பார்த்துட்டு கிம் சார் இவரை பார்த்துக்க சொல்லியிருக்கான். இவர் என்னடானா இப்படி வந்து ஒர்க் கொடுத்துட்ருக்காரு, எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ நம்ம ஜேகே மறுபடியும் ஹோபிக்கு கால் பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னுட்டு. தோ பாஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவரும் போயிட்டு இப்போ அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ இப்போது நம்ம ஜேகே ஜிம்மனை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ அவர் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக படுத்திருக்கார் இல்லையா. ஸோ ஜேகே அங்கே ஹோபி இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா ஹோபியை வந்து அவரோட கேபினை விட்டு கொஞ்சம் லாங்காக இருக்க பிளேஸ், ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்க பிளேஸ்க்கு தான் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அங்கே சுற்றி அவருக்கு யாருமே இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஜேகே அவரோட கோட் எடுத்து வேர் பண்ணிவிட்டு ரொம்ப சைலண்ட்டாக அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு ஜிம்மன் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க அந்த பிளேஸ்க்கு வராரு. ஸோ வந்துட்டு ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மனோட ஹேரை ஒரு மாதிரி கிராஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம்மன் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் படுத்திருக்காரு. ஸோ அவரை பார்க்க லைட்டாக ஒரு ஐஸ் ரெட்டிஷ் ஆகுது. உன்னை எப்படி அவன் தொடலாம், உன்னை எப்படி அவன் மடியில் படுக்க வைக்கலாம், ஏன் என் லைஃப்பில் அவன் குறுக்க வந்துட்டுருக்கான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஜிம்மன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவர் டீத்தை ஒரு மாதிரி பைட் பண்ணிட்டு நம்ம ஜேகே ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு ஈவலாக ஜிம்மனை ஒரு மாதிரி தூக்குறாங்க. ஸோ எப்படின்னா ஃபுல்லாக ஷோல்டரில் நம்ம குழந்தைங்களை தூக்குற மாதிரி அவரோட ஹெட்டு ஃபுல்லாக டவுனில் அண்ட் அவரோட பேக் மட்டும் அவர் மேலே இருக்க மாதிரி ஒரு மாதிரி தூக்குறாங்க. தூக்கிட்டு அவங்க இருக்க அந்த பில்டிங்கில் வந்து பேக் சைடில் பார்க்கிங்க்கு போகிறதுக்கு எக்ஸிட் இருக்கும். ஸோ ஏதாச்சும் எமர்ஜென்சி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பர்ஸ்னலாக வந்து போகிறதுக்குன்னு ஒரு சீக்ரெட் வே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிஃப்ட் மூலமாக வந்து ஜிம்மனை கூப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது ஜேகேவும் ஜிம்மனும் அங்கே இல்லைன்றது. ஸோ நம்ம ஜேகே அவனை அதாவது ஜிம்மனை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு பேக் சைடில் இருக்க அந்த லிஃப்டில் இறங்கி போயிடுறாங்க. ஸோ பார்க்கிங் போயிட்டு பேக்கெட்லேருந்து அவரோட கீ எடுத்து அவரோட காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜிம்மனை ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஜிம்மன் வந்து பேக்கில் இருக்க அந்த சீட்டில் பீஸ்ஃபுல்லாக படுத்திருக்காரு. ஸோ இன்னும் ஐஸ் ஓப்பன் பண்ணல. ஜேகே ரொம்ப ஸ்பீடாக அவரோட வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சைடு நம்ம ஜின்னை பார்க்குறதுக்காக அந்த கெஃபேக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிருந்துருப்பார். ஸோ அங்கே ஆரமும் ஜின்னும் நம்ம தேயாங்க பார்த்துட்டு என்னன்ற மாதிரி கேட்க, இந்த சைடு நம்ம ஜின்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஹயாங் இங்கே என்ன நடக்குது, ஜிம்மனை அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. இந்த சைடு ஜின் ஒரு மாதிரி அவரோட ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷனை இவர்கிட்ட சொல்லாமா வேண்டாமா, ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தாலும் வந்து நம்ம ஜியோன் சார் இருக்கார் இல்லையா, ஸோ நம்ம டேவோட பெரியப்பா. ஸோ அவர் வந்து எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் எதையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு டாக்டராக அவர் வந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி டம்ப் பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மனுக்காகவும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த சைடு தேயாங்க பார்த்துட்டு அது அவன் என்னோட பேஷண்ட்டாக இருந்தான் ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி, அதுதான் அவங்க அம்மாவை நான் தான் வந்து ட்ரிக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடுமாறிட்டே சொல்லிகிட்ருக்காரு. இந்த சைடு நீங்கள் அவங்க அம்மாவை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. ஜிம்மன் அப்போது அவன் ஒரு செகண்ட் இயர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் பண்ணிகிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் மாம் அப்போ தான் வந்து நான் ஒரு
ஹாஸ்பிட்டலுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். ஸோ பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே டீன் கூப்பிட்டாங்கன்ட்டு அந்த விசிட்டிங்க்கு போகும்போது இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸுன்னு சொல்லியிருந்தப்போ ஜிம்மனோட அம்மாவை நான் தான் வந்து ஹேண்டில் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஜிம்மனை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க, ஜிம்மனை எப்படி தெரியும் அப்படின்னும்போது நம்ம ஜின் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே முழிக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி, ஹயாங் என்கிட்டேருந்து ஏதாச்சும் மறைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னை பார்த்து ரொம்ப டீப்பாக கேட்குறாங்க. இந்த சைடு நம்ம ஜின்னும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆரமோ நம்ம ஜின்னோட ஹேண்டை பிடிச்சி, ஆமாம் ஜின், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், என்னமோ சொல்லிட்டு இருந்தியே என்னோட கேபினில் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இன்சைட் நம்ம தேயாங்கும், ஆமாம் நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவரை ஃபோர்ஸ் பண்ணேன். இப்போ 2-3 பேரும் அங்கே இருக்க கெஃபேல உட்காந்துருக்காங்க ஒரு கார்னரில். இன்சைட் ஜின் சைலண்ட்டாக இருக்காங்க. சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த சைடு தேயாங்க சொல்கிறாங்க, அது வந்து டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடந்ததை சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஜிமன் தான் நம்ம தேஜு பாப்பாவோட சரக்கேட்டர் மதராக இருந்தாங்க. அண்ட் அவனை ஃபுல்லாமே டேக் கேர் பண்ணது நாங்கள் தான். இது எல்லாமே உங்கள் பெரியப்பா, ஸோ உங்கள் ஜியோன் டேட் சொல்லி தான் நடந்துச்சு. ஸோ இந்த சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மன் பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வெளியே வந்து லீக் அவுட் பண்ணலை. ஸோ அந்த பேபியோட மாம் யாருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, எனக்கு, ஜியோனுக்கு அண்ட் ஜியோனோட அப்பா இருக்காங்க இல்லையா, நம்ம டேயோட கிராண்ட்பா. ஆனால் ஜிம்மனை அவர் பார்த்தது கிடையாது. டேயோட கிராண்ட்பா ஜிம்மனை பார்த்தது கிடையாது. ஜியோனோ நம்ம ஜின்னு, நீ, அதுக்கப்புறம் ஜேகேயோட அப்பா அண்ட் ஜேகே, இவங்க 4 பேர் மட்டும்தான் ஜிம்மனை பார்த்துருக்காங்க. ஸோ ஜிம்மன் வந்து தேஜியோட மாம்ன்றது மிச்சம் யாருக்குமே தெரியாது. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஜேகேக்கு தெரியுமா ஜிம்மன் தான் அவன் பேபியோட மாமன்னு சொல்லிட்டு, தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போது நம்ம ஜின் ஒரு மாதிரி அப்படியே முழுங்குறாங்க, வேறு ஏதாச்சும் அவ்வளோதானா அப்படின்னுட்டு இருக்க, அது அப்படின்னுட்டு ஒரு மாதிரி தயங்குறாங்க. இந்த சைடு ஜின் ஒரு விஷயத்த சொல்ல, நம்ம தேயாங்கோட ஐஸ் ரொம்ப ரெடிஷ் ஆகுது. அப்படியே செம்ம கோவத்தில் அப்படியே ஜின்கிட்ட முறைக்கிறாங்க. அப்படியே ஷவுட் பண்ணியிருப்பாங்க, என்ன நினச்சிருக்கீங்க, உங்கள் தேவைக்காக போயும் அவன் சின்ன பையன், அவனை இப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்களாம் மனுஷங்க தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னை பிடிச்சி பயங்கரமாக திட்டியிருப்பாங்க. ஆரம்பக்கும் லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ என்னென்னா நம்ம ஜிம்மன் ஜேகே இந்த மாதிரி மேனுவலாக தான் வந்து தேஜு பிறந்தாங்கன்றத வந்து தேயாங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தேயாங்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ரூல்ஸும் இருக்கே இல்லையா, அவனும் அவனோட ஃபேமிலி, அதனால் அவர் வந்து எதையும் மறைக்கலை. ஸோ நல்ல ஒரு ஹயாங்கும் கூட, அதனால் அவர் உண்மையை சொல்லவே இந்த சைடு. அப்போது ஜிகே இதனால தான் அவனை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னா, அப்போ வேணும்னு தான் அவன் இந்த கம்பெனிலேருந்து ஜிம்மனை பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த கம்பெனி அந்த பிரான்ச்சில் எனக்கு ஒர்க் அடிச்சுட்டு இங்கே வந்திருக்கான். அவன் ஏதோ பெருசாக பண்ணுறான், இதை எல்லாத்தையும் ஏன் என்கிட்ட இருந்து அப்போவே மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஜின், இங்கே பாரு தேயாங், இது எல்லாத்தையுமே வெளியே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் இது ஒரு இல்லீகலாக நடந்த ஒரு விஷயம். அதை எப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஜிம்மனோட மொத்த டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாமே வந்து மறைச்சிட்டாங்க. ஸோ இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அண்ட் இந்த பேபியோட டேடு, அந்த பேபியோட மாம் யாருன்றது யாருமே கண்டும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிம்மனை பற்றி ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் வந்து ஜியோன் சார் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு. அண்ட் இது எப்படி வரும் ஜிம்மன், அதுக்கப்புறம் நானும் விசாரித்தேன், ஜிம்மன் இந்த ஊர்லேயே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவனால் எந்த ப்ராப்ளமும் வராது, எனக்கு தெரிஞ்சு அவன் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டான். அதனால் நானும் அதுக்கப்புறம் அமைதியாக இருந்துட்டேன். எனக்கு செம்ம ஷாக். 5 இயர்ஸ் கழிச்சு, அதுவும் இங்கே இந்த பிரான்ச்சில் ஜிம்மன் இருப்பான், அதுவும் நீங்கள் 2 பேர் அவனுக்காக வந்து நிற்கிறீங்க. தேஜு பாப்பா அவனை மம்மான்னு கூப்பிடும்போது உண்மையாலுமே எனக்கு ஒன்றுமே புரியல, என் மைண்டை பிளாங்க் ஆயிடுச்சு. இது எப்படி சாத்தியமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அவருடைய சைட் வியூ சொல்ல, இந்த சைடு ஆரம்புக்கும் ஸோ எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம
ஜின்னை கேட்க இந்த சைடு 2 பேரும் இப்போ தேங்காய் கேட்குறாங்க. ஆமாம், ஏன் ஜிம்மனை தேஜு பாப்பா மம்மான்னு கூப்பிட்றா, நீ தான் கூப்பிடணுன்னு சொன்னியா, உனக்கும் ஜிம்மனுக்கும் என்னன்ற மாதிரி கேட்க இந்த சைடு தேயாங் சொல்கிறாரு. ஸோ அவருடைய எல்லாத்தையுமே சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அவரை யுவசையில் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. என்ன நடக்குது இங்கே, நீங்கள் 2 பேர் அவன் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த சைட் ஜின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக என்ன சொல்கிற தேயாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமாம், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் என்னோடய ஃபேமிலியில் கூப்பிட்டு போய் அவனை இன்ட்ரோ பண்ணிவிட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அன்னையிலேருந்து தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தேஜுக்கு அதனால தான் ஜிம்மன் மேலே அட்ராக்ஷனும், ஜிம்மனுக்கு தேஜு மேலே அட்ராக்ஷனும் வந்திருக்கு. ஸோ தேஜுவோட ரியல் மாம் ஜிம்மன் தான், ஆனால் ஜிம்மனுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அவங்க குழப்பமாக போயிட்டுருக்க. நம்ம தேயாங் அவர் பாட்டுக்கு ஸ்பீடாக அவரோட கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம ஜின்னும் ஆரம் டி தேயாங் நில்றா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆயாங் எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜிம்மனை டேக் கேர் பண்ணிக்கோங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இந்த சைடு 2 பேரும் ஆரமன் நம்ம ஜின் 2 பேருமே சரி ஜிம்மனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அங்கே போனால் ஆஃபீஸ் ரூம் ஜேகே இல்லை. ஸோ சரி அவன் எங்கேயாச்சும் ஒர்க்காக போயிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் இருந்த பிளேஸ்க்கு ஜின்னு ஆரம்பம் போகிறாங்க. அங்கே ஜிம்மின் இல்லை. இந்த சைடு அப்போ தான் நம்ம ஹோபி அவரோட ஃபைல்ஸை வச்சுட்டு ஒரு மாதிரி ஜிம்மனை பார்க்கலான்ட்டு உள்ளே வந்திருப்பாங்க. இவங்க 3 பேருக்கும் செம்ம ஷாக். ஜிம்மன் எங்கே அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஜங்குக் சார் எங்கே, அவர் தான் ஃபைல் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வராங்க. என்ன சொல்கிற ஹோபி? ஆமாம், இங்கே பாருங்கள், அவர் தான் ஏதோ ஃபைல் கேட்டார், என்னை போய்ட்டு ஸ்டோர் ரூமில் எடுத்துகிட்டு வர சொன்னார். ஸோ அதான் கொண்டு வந்தேன், ஆளை காணுமே அப்படின்ட்டு. இங்கே ஜிம்மன் எங்கே, முழிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்க இங்கே 3 பேருக்குமே செம்மையாக குழப்பம். ஜின்னும் ஒரு மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். இந்த சைடை நம்ம தேயாங். ஸோ அவர் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜியோன் கிம் மேன்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மேன்ஷனுக்கு ரொம்ப ஸ்பீடாக அவரோட காரை கொண்டு போய் நிறுத்துறாரு. அவ்வளோ ஸ்பீடாக நிறுத்திட்டு செம்ம கோவத்தில் அப்படியே வராரு. அந்த கோவத்தில் அப்படி உள்ளே வந்துட்டுருக்காரு. இந்த சைடு அங்கே அந்த சோஃபாவில் உட்காந்துட்ருக்க, அதாவது அந்த சவுண்ட் கேட்டுட்டு எந்திரிக்கிற சோஃபாவில் மிஸ்ஸஸ் கிம், அப்புறம் மிஸ்ஸஸ் கிம், அப்புறம் மிஸ்ஸஸ் ஜியோன், அப்புறம் அவங்க தாத்தா. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி வராங்க. ஸோ அங்கே கிம்மும் ஜியோனும் இல்லை. ஸோ மிஸ்டர் கிம்மும் மிஸ்டர் ஜியோனும் இல்லை. ஸோ அவங்க ஆஃபீஸ் ஒர்க்காக போயிருப்பாங்க. இந்த சைடு நம்ம தேயாங் தான் ஸ்ட்ரைட்டாக அவங்க தாத்தாவுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க. இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. இந்த சைடு அவர் முறைச்சிட்டு, தேயாங் வந்ததும் வராதம்மா என்ன புலம்பிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அப்பாவி பையனோட லைஃப்பில் விளையாண்டுருக்கீங்க. உங்களோட யூஸ்க்காக, உங்களுடைய தேவைக்காக அவனை இப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்றா. இந்த சைடு அவங்க தாத்தா கோவம் வந்துடுது. என்ன சொல்கிற அப்படின்னுட்டுருக்க. ஜிம்மன் தான் நம்ம தேஜு பாப்பாவோட சரகிட்டர் மதர் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்ல, அவங்க அதான் அவங்க தாத்தாக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஆமாம், இது எல்லாமே ஜேகேக்கும் உங்கள் பெரிய முத்த பிள்ளை ஜியோனுக்கும் தெரியும் அப்படின்னுட்டுருக்க. அவருக்கு டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஸோ அந்த ஃபைல் படிச்சிருப்பாங்க, ஜிம்மனோட நேம்லாம் ஞாபகம் வந்திருக்காது இல்லையா. ஸோ அப்படி பார்க்குறாங்க ஷாக்காக. ஏன்னா இவன் கூப்பிட்டுட்டு வந்த பையன் ஜேகேவோட பேபியை பெற்று கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ தேஜு அந்த வீட்டில் வளர்கிற தேஜு பாப்பாவோட ஒரிஜினல் மாமே ஜிம்மன்றது அந்த ஃபேமிலிக்கே செம்ம ஷாக்கு. மிஸ்ஸஸ் கிம் தான் என்ன சொல்கிற தேயாங் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு தெரியுமா அவனுக்கு அப்படின்ற மாதிரி கத்திட்டுருக்க. இன்சைட் மிஸ்ஸஸ் ஜியோன் தான், இங்கே பாரு தேயாங் என்ன பேசிகிட்ருக்க, அங்கிளுக்கு டேட்க்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல. ஸோ அடுத்த செகண்டு நம்ம மிஸ்ஸஸ் கிம் மிஸ்டர் கிம் எல்லாருமே அவங்க 2 பேருக்கும் கால் பண்ணுறாங்க. ஸோ தேயாங்க்கு இப்போ கால் வருது. அவங்க 2 பேரும் அங்கே கால் பண்ணிட்டுருக்காங்க. தேயாங்க்கு கால் வருது. இந்த சைடு தேயாங்கோட தாத்தாவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கார். அவருக்கு ஜிம்மனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும், ஒரு மாதிரி காமாக இருக்கும் ஜிம்மனோட ஃபேஸு. அவ்வளோ சைலண்ட்டாக, அவர் மேலே கோவப்பட்டு இருந்தாலும் ஜிம்மனோட அந்த நர்வஸ், ஜிம்மனோட ஃபேஸை பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி
என்னமோ உறுத்திட்டே இருந்திருக்கும். ஸோ தேஜு பாப்பாவும் பார்த்துருப்பாரு, நம்ம ஜிமினியும் பார்த்துருப்பாரு. ஸோ அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. நம்ம தேயாங்க்கு தான் இப்போ கால் வருது. தேயாங் வந்து பார்க்குறாங்க, ஜின் தான் என்னன்ற மாதிரி அட்டன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹோபியும் லைனில் வராங்க. இந்த சைடு நம்ம தேயாங் தான் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் ஜின், சொல்லுங்கள் ஹயாங் அப்படின்னுட்ருக்க. இந்த சைடு நம்ம ஜின் தான், தேயாங் ஜிம்மா நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷாக் ஆக. இந்த சைடு நம்ம ஹோபியும் வந்து அவர்கிட்டேருந்து கால் வாங்கி பேசுகிறாங்க ஜின்கிட்டேருந்து. சார் கிம் சார் அப்படின்னு. சொல்லு ஹோபி. சார் இங்கே நீங்கள் போன பின்ன ஜேகே சார் என்கிட்ட ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. வந்து பார்த்தா ஜேகே சாரோ இல்லை ஜிம்மனும் இல்லை அப்படின்னுட்ருக்க. வாட், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அவரோட ஃபுட்டை ஒரு மாதிரி பயங்கரமாக ஹிட் பண்ணுறாங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜாங்குக் சைடு பார்த்தோன்னா அவர் வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, ரொம்ப அந்த சிட்டியை விட்டு அவுட்டர் சைடு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு சீக்ரெட் வேல தான் போயிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து ஜிம்மின் அப்பப்போ நோட் பண்ணுறாங்க. ஜிம்மின் வந்து இன்னும் ஐஸ் ஓப்பன் பண்ணல. ஸோ ரொம்ப ஸ்பீடாக அவர் வந்து ஒரு மேன்ஷனுக்கு போகிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய மேன்ஷன். அந்த மேன்ஷனுக்குள்ளே கார் போனதும் ஸ்ட்ரைட்டாக பேக் சைடில் இருக்க ஜிம்மினை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே இருக்க ஒரு பெட்ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ பெட்ரூமில் போய்ட்டு ஜிம்மினை அப்படியே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு ஒரு பக்கத்துலேயே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஜிம்மினை அந்த ரெட்டிஷான ஐஸில் ஜிம்மின் தூங்குறதே பார்த்துட்டு. இந்த சைடு தேயாங்க்கு செம்மையாக கோவம் ஆகுது. என்ன பண்ணி வச்சுருக்கான் இந்த ஜங்குக், என்ன தான் நினச்சிருக்கான், ஏன் இவன் எப்படி பண்ணுறான் அவன் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமாக கத்திகிட்ருக்க. இந்த சைடு 3 பேர் அப்படியே வராங்க. கிம், மிஸ்ஸஸ் கிம், ஜியோன், அப்புறம் நம்ம ஜேகே, அதாவது தேயாங்கோட தாத்தா எல்லாருமே வந்துட்டு என்னாச்சு ஓத்தோ ஜேகே ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கேன். என்னாச்சுடா, ஜேகே ஜிம்மனை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக். என்ன, ஜிம்மனை தூக்கிட்டு ஜேகே எங்கேயோ போயிட்டானா, என்னடா சொல்கிறேன், அவன் ஏன்டா போனோம், எல்லாத்துக்கும் முதல் ரீசனே அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு. ஸோ அந்த சைடு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜேகேவும் அப்படியே அங்கே இருக்க நம்ம ஜிம்மனோட ரூமில் இருந்திருப்பாங்க இல்லையா, அவர் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஜிம்மன் பக்கத்தில் தான் ஜிம்மன் முழிப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஸோ இந்த சைடு நம்ம தேயாங்கும் ஜிம்மனை தேடுறாங்க, ஃபுல்லாமே தேடிட்டுருக்காங்க, ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜேகே எந்த ஒரு ஃபுட்டேஜையும் விட்டுருக்க மாட்டார். ஸோ அவரால் ட்ராக்கே பண்ண முடியல. ஏன்னா சொல்லியிருப்பேன், ஜேகே தேயாங்கை விட கொஞ்சம் ஸ்மார்ட். ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்றதை அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. ஸோ இந்த சைடு ஜேகே இருக்க அந்த மேன்ஷனும் வந்து குறிப்பிட்ட பேருக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோவா அந்த மேன்ஷன் அவர் யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் ரொம்ப டேஸாக வந்து அந்த மேன்ஷனில் அவர் வந்து சீக்ரெட்டாக அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மேன்ஷனுக்கு தான் இப்போ ஜிம்மினை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட் உள்ளே இருக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் அதை யாராலையும் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நிறைய மேன்ஷன்ஸ், நிறைய பிளேஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மேட்ஸ்க்கெலாம் அப்படியே கால் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே வந்திருக்க இந்த மேன்ஷனில் மேட்ஸ் யாருமே கிடையாது. ஸோ எப்போயாச்சும் வந்து ஸ்டே பண்ணுறதால அவங்க கால் பண்ணால் மட்டும்தான் மேட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன ஏதுன்னு செஞ்சு கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜேகே வந்து அந்த மேன்ஷனை தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அங்கே யாரையும் வந்து அலோவ் கூட பண்ண மாட்டார். ஸோ ஜிம்மனை இப்போ வச்சுருக்க அந்த ரூமில் ஜேகே யாரையுமே அலோவ் கூட பண்ண மாட்டார். மெய்டாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட பெர்மிஷன் கிட்ட தான் உள்ளே வரணும். இப்போது ஜிம்மன் அவரோட ஐஸை ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. அவருக்கு ஹெட் பயங்கரமாக வலிக்குது. ஸோ அவரோட அந்த பெட்டில் ஒரு மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே ஐஸ் ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் பண்ணி ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகே அங்கே இருக்க சேரில் தான் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஜிம்மனை பார்த்துட்டு ஜிம்மன் ஐஸ் ஓப்பன் பண்ணதோ அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜிம்மன் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இந்த சைடு ஜிம்மன் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா
அந்த அந்த ரூமை அவருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி அதை வந்து அவர் ரீகன்சில் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பர்சன் அவர் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க கையை கட்டிட்டு. ஸோ ஜிம்மன் அப்படியே பார்க்குறாங்க, இது இது இந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி ஐஸை பிளிங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் சரகேட் மதராக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மேன்ஷன் ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மேன்ஷனில் ஜிம்முன்னு ஒரு பிளேஸில் இருந்திருப்பார் இல்லையா, ஒரு ரூமில். ஸோ அங்கே வந்து ஃபிஷ் டேங்க்லாம் இருந்திருக்கும், நிறைய திங்ஸ் ஆன்டிக் திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ரூமே ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னுட்டு ஜிம்மன் இப்போ அந்த ரூமை தான் பார்க்குறாங்க. இது இது அப்படின்னுட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அவரை வந்து யாரோ அப்படியே டார்க் ஐஸில் பார்க்குற மாதிரி அந்த அந்த ஃபீல் இருக்குது. அப்படி திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக் தான் அவருடைய அந்த டார்க் ஐஸில் ஜிம்மன் ஒரு மாதிரி ஹேண்டை டைப் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜிம்மன் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கோட ஃபேஸை ஃபுல்லாமே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஒரு மாதிரி குழப்பத்தோட அவர் ஐஸெல்லாம் ஒரு மாதிரி பிளரியாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது. ஜிம்மன் அப்படியே ஃபுல் ஐஸில் நம்ம ஜிக்கியை பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி இன்சைட் ஜங்குக் தான் ஜிம்மனை பார்த்துட்ருக்காங்க ஒரு மாதிரி முறைக்கிற ஐஸோட. இன்சைட் ஜிம்மனுக்கு ஒன்றும் புரியலை. நான் 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 இங்கே 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 என்ன பண்ணுறேன் தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேயாங்கோட நேம் சொன்னது தான் தாமதம். ஜங்குக்கு அவ்வளோதான் அவரோட கோவம் அவ்வளோ வந்துடுது. ஸோ ஹேண்டை ஒரு மாதிரி டைப் பண்ணி இருந்திருப்பார். அப்படியே ஸ்பீடாக வந்து ஜிம்மனோட ஜாவும் அவரோட நெக்கையும் சேர்த்து பிடிக்கிறார். ஜிம்மன் வந்து லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி எந்திரிச்சு சிட் பண்ணியிருப்பாங்க. அவர் மேலே இருக்க அந்த பெட்ஷீட்லாம் கீழே விழுந்திருக்கும். ஸோ அவர் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருந்திருக்கும். இந்த சைடு நம்ம ஜேகே பின்னா அவர் பக்கத்தில் நின்றுருப்பார் இல்லையா, கோவமாக அப்படியே ஜிம்மனோட ஜாவை பிடிச்சி அவரோட ஐஸை பார்க்க வைக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரெண்டு பேருக்கும் அவங்க நோஸ்க்கும் ஜேகேவோட நோஸ்க்கும் நம்ம ஜிம்மனோட நோஸ்க்கும் ஒரு 2 inch கேப் தான். ஸோ அப்படி வந்து அந்த ஐஸ் அவ்வளோ டார்க்காக ஜிம்மனை பார்க்குது. ஜிம்மன் ஐஸ் ரொம்ப ஷாக் ஆகுது. அவர் வந்து அவர் ஜாவை அப்படி பிடிச்சி இழுத்துருப்பாங்க. ஒரு மாதிரி கப் பண்ண மாதிரி அவர் ஃபேஸை ரொம்ப நெருக்கமாக ஒரு மாதிரி கப் பண்ண மாதிரி என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி. இந்த சார் ஜிம்மனுக்கு சுத்தமாக அவரோட வார்த்தையே வரல. அவர் ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. அவர் ஹார்ட் பீட்லாம் பயங்கர நர்வஸ் ஆகுது. அவர் ஐஸ் அப்படியே பிளிங்க் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ எங்கன்னா நம்ம ஜிகேவோட லிப்ஸ்க்கு கீழே இருக்க மூளை, அவரோட ஐஸ் ஜிகேவோட லிப்ஸ்க்கு கீழே இருக்க மோல், அவர் நோஸ், அவர் ஐஸ், அவர் ஃபேஸ் அவ்வளோ பக்கத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குது. அவருக்கு ஹார்ட்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அவரால் வந்து ஜிகேயோட அந்த டார்க் ஐஸை ஃபேஸ் பண்ண முடியல. அவர் ஐஸ்லேருந்து ஒரு மாதிரி கலங்கிட்டு டியர்ஸாக வருது. இந்த சைடு நீங்கள் அப்படின்னும்போது என்ன தெரியுதா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டீப் வாய்ஸில் கேட்க, நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். நான் தான் ஜியான் ஜங்குக் அப்படின்னுட்டுருக்காரு. அது 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 அப்படின்னுட்டு அவர் வாயிலேருந்து வார்த்தையே வரல. இந்த சைடு என்ன இப்போ வாச்சும் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, ஜங்குக் சார் நீங்களா அப்படின்னுட்டுருக்க. கெஸ் பண்ணியா? நீ கெஸ் பண்ணது கரெக்ட் தான். தேஜு நீங்கள் அது இந்த ரூம் இது இந்த மேன்ஷன் அப்படின்னுட்டுருக்க. நீ ஆல்ரெடி இங்கே ஸ்டே பண்ணிருக்கால, ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்ட்டுருக்காரு. ஸோ இந்த சைடு ஜிம்மன் அது அது அப்படின்ட்டுருக்க. என்ன ஜிம்மன் 11 months இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க, என் கூட எல்லாம் 3 days ஒன்றா இருந்திருக்க, ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி அது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல, ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஃபீல் அப்படியே அவருக்கு வந்து அவரோட பாடியை வந்து ஃப்ளின்ச் ஆக்குது. ஸோ ஜிம்மனுக்கு வந்து புரியுது. ஸோ அவர் இருக்க அந்த பிளேஸ்க்கும் ஜேகே அவ்வளோ
பக்கத்தில் பார்க்குறதுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவை வந்து அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ ஸ்டார்டிங்லலாம் அவர் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதால பார்த்தது கிடையாது. ஆனால் ஜேகேயோட டச்சஸை மட்டும்தான் அவர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சைடு அவர் ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்கள் தேஜுவோட டேட்? ஆமாம், தேஜுவோட டேட் நான் தான் அப்படின்னுட்டுருக்காரு. ஸோ ஜிமன் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். பிகாஸ் ஜேகேவோட லிப்ஸ்க்கு கீழே இருக்க மோல் அண்ட் நம்ம தேஜு பாப்பா ஃபர்ஸ்ட் பார்ன் ஆன அந்த டே நம்ம ஜின் ஜிமன் கிட்ட பேபியை ஃபீட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ தேஜுவோட ஜா லைன் கீழே, அதாவது அவளோட லிப்ஸ்க்கு கீழேயும் சேம் மோல் இருந்திருக்கும். அண்ட் நம்ம தேயாங்கோட வீட்டுக்கு போயிருந்தப்போ தேஜு பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் தூக்கி இருக்கும்போது கூட அவர் அதை நோட் பண்ணியிருப்பார் அந்த மோலை. ஸோ அதுலேருந்து தான் தேஜு பாப்பாவுக்கு அவரோட பேபி மேலே அவர் பேபியோட ஃபீலிங் வந்திருக்கும். ஸோ அந்த பேபியை அவர் வந்து ஃபீட் பண்ணும்போது அந்த மோலை பார்த்துருப்பாங்க. அது வந்து அந்த மில்கை சக் பண்ணும்போது அந்த மோலை பார்த்துருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே அவருக்கு ஒரு மாதிரி கிளாஷ் ஆகுது, ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க. இப்போது ஜேகே வந்து ஜிம்மனோட ஜாவை படிச்சிருக்காங்க. ஸோ ஜேகே ஜிம்மனோட ஜாவை படிச்சிருக்காங்க. ஜிம்மன் அதுலேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, ஒரு பாடியெல்லாம் ஷிவர் ஆகுது, ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகுது. அப்படியே பேக்கில் போக ட்ரை பண்ணுறாங்க. சார் என்னை விட்டுருங்க, எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? அதுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. நான் இப்போது அந்த பேபிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. இப்போ எதுக்கு என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? அதுவும் திரும்ப நான் எங்கே வரக்கூடாது, எந்த லைஃப்பை நான் மறக்கணும்னு நினச்சனோ அந்த மேன்ஷன்லேயே என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அந்த ரூம்குள்ளேயே இருக்கேன். என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? தெய்யாங்க எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். தெய்யாங் எப்போ பார்த்தாலும் தெய்யாங் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாவை இன்னும் டைட் பண்ணுறாரு. ஜிம்மன் ஐஸ் ரொம்ப டியர்ஸாக ஒரு மாதிரி அப்படியே ஷாக்கில் இருக்குது. இங்கே போகிற ஜிம்மன், உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தது நான் தான், உன்னை ஃபர்ஸ்ட் டச் பண்ணதும் நான் தான். நான் உன்னை தேடி இங்கே பைத்தியகார மாதிரி 5 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ அவ்வளோ அசால்ட்டாக போயும் அந்த தெய்யம் கூட வந்து நிற்கிற, அவங்க கூட ஒட்டி உராசிட்ருக்க. அவங்க இங்கே பாரு, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் ஜிமன். உன்னை நான் எப்படி எந்த ரீசனுக்கு வேணால் டச் பண்ணியிருக்கலாம். ஆனால் தெரிஞ்சும் தெரியாமலும் என்னோட ஃபர்ஸ்ட் டச்சில் வந்தது நீ தான். அதுக்கப்புறம் உன் மேலே நான் எவ்வளோ அடிக்ட் ஆனேன்னு உனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னை கண்ட்ரோல் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜிம்மனோட அந்த லிப்ஸை ஒரு மாதிரி அப்படி பார்க்குறாங்க. அவரோட தம் ஃபிங்கரை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு இந்த லிப்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டாக ஜிம்மனோட லிப்ஸில் ஒரு மாதிரி அவருடைய அந்த டங்கை வச்சு ஒரு சின்னதாக அந்த ஜிம்மனோட லோயர் லிப்பை ஒரு மாதிரி லிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சக் பண்ணி அதுக்கப்புறம் அவ்வளோ வந்து டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மனுக்கு அந்த கிஸ் ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மனை வந்து இன்டிமெசியாக இருக்கும்போது அவர் பண்ண ஃபர்ஸ்ட் கிஸ்ஸில் வந்து எப்போவுமே அவர் கிஸ் பண்ணாங்கன்னா இந்த மெத்தடில் தான் வந்து ஜிம்மனை கிஸ் பண்ணுவாங்க. ஜிம்மனுக்கு அது எல்லாமே அவருக்கு அப்படியே ஷாக்காக அவருடைய மைண்டில் கிளாஷ் ஆகுது. ஸோ ஜிம்மன் கூட இருந்த அந்த மூமெண்ட் எல்லாம் ஒரு மாதிரி கிளாஷ் ஆகுது. ஆமாம், இது அவரே தான் அந்த 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 டெவில் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் மைண்டே பிளாங்க் ஆயிடுச்சு. அவர் ஐஸ் ரொம்ப வைட் ஆயிடுச்சு. ஜிகே இங்கே அவ்வளோ ஒரு மாதிரி டீப்பாக ஜிம்மனோட லிப்ஸை சக் பண்ணி ஒரு மாதிரி அந்த கோவத்தில் அவருடைய லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணி கிஸ் பண்ணி அவருடைய அந்த
பிளட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி லிக் பண்ணி டேஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின்க்கு அவரை புஷ் பண்ணுறதுக்கு கூட வந்து அவர்கிட்ட வந்து சுத்தமாக வந்து அந்த ஸ்டாமினா கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒழுங்காக சாப்பிடல, ஆல்ரெடி நிறைய இல்னஸ், டயர்டில் இருக்கார். ஆனால் ஜேகே அதை எதையுமே கண்டுக்காமல் ஜிமின்கிட்ட இவ்வளோ வைல்டாக ஒரு மாதிரி அக்ரெசிவாக நடந்துக்கிறது ஜிமின்க்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்காக. அவர் ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகிட்டு ஜிமின்க்கு ஜேகே கூட இருந்த அந்த இன்டிமேசி சீன், ஜேகே அவர் கூட மூவ் பண்ணது, அது எல்லாமே ஒரு மாதிரி கிளாஷ் ஆகிட்டுருக்கு. அது ஓகேடா, அந்த பார்ட் இதோட முடிச்சுக்கிறேன். டியூரேஷன் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடலாம். இந்த பார்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜிகேவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச்டா. நிறைய பேர் வந்து எனக்கு ஐஜியோவாக இருந்தாலும் சரி, கமெண்டாக இருந்தாலும் சரி கம்ஃபோர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு தெரியல இந்த ஸ்டோரியை முடித்ததுக்கப்புறம் நான் ஆக்டிவாக இருப்பேனான்ட்டு. ஆனால் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதால தான் இந்த ஸ்டோரியை நான் வந்து முடிக்கணுன்றதுக்காக என்னோடய எஃபெக்டை போட்டுட்ருக்கேன். ஓகே, பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை நான் நல்லபடியாக முடிப்பேன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அமேஸ். பாய்.